நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எப்போவுமே உன் கூட இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு என்ன, நீ என் கூடவே இருக்கணும், அவ்வளோதான். உன் கூடயே தானடா இருக்க, வேற ஏதாச்சும் கேளு. ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க? என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சர்ப்ரைஸ், அப்புறமா சொல்கிறேன். வேற என்ன வேணும் கேளு. நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். பட் கேட்டால் தப்பாக நினச்சிவியோன்னு பயமாக இருக்குது, அதான். வருண், நான் ஏன் உன்னை தப்பாக நினைக்க போகிறேன்? நீ என்ன வேணா கேளு, எது வேணா கேளு. ரியா, அப்போ நானே தானே கேட்க சொல்கிறேன், கேளு வருண். சரி, இப்போ சரக்கு வாங்கி தரியா? சரக்கா? நான் கூட வேற எதுவும் நினச்சேன். அப்போ சரக்கு அவ்வளோதானே, நீ போ. கண்டிப்பா. ம். டேய், இதை விட நல்ல சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காதுடா. அவள் ஹாப்பியாக இருக்கும் போதே சொல்லிடு. முடிஞ்சா இன்னைக்கே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிடுறா. வருண், சீக்கிரம் வா. இதோ ஒரு நிமிஷம். ஆமாம், அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரிங் வாங்கி வச்சுருந்தேன்ல, அது உன்கிட்ட தானே இருக்கு. ஆமாண்டா. அப்போ எதையும் யோசிக்காத, உடனே போய் சொல்லிடு. ஏன் நர்வஸாக இருக்க வருண், என்னாச்சு? இல்லை ரியா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எப்படி சொல்லணும்னு தெரியல. டேய் டேய், மெதுவாடா. அது வந்து முதல்ல என்ன சர்ப்ரைஸ்ன்னு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே வருண், நான் துபாய் போக போகிறேன். துபாயா? ஹாய் சார். வாங்க ரியா, இந்த வருஷம் துபாயில் நடக்கிற IFWவில் நீங்கள் தான் ரியா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க. ஐ ஹோப் யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஐல் டூ மை பெஸ்ட். நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். உங்கள் பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிடுங்க. அப்புறம் டிசைனர் கிட்ட கொஞ்சம் பேசிடுங்க. ஷோர் சார். ஹியர் இஸ் த அக்ரிமெண்ட் ரியா. துபாய் இல்லையா? ஆமாம் வருண், துபாயில் நடக்க போகிற இன்டர்நேஷ்னல் ஃபேஷன் வீக்கில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி நான் வாக் பண்ணுறேன். என்னோட கெரியரில் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் 1 year கஷ்டப்பட்டிருக்கேன். இட்ஸ் லைக் ட்ரீம் கம் மொமெண்ட் ஃபார் மீ. சூப்பர், கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. எவ்வளோ நாள் துபாயில்? 1 மாதம். 1 மாதமா? ஆமாடா, நீங்கள் மேனேஜ் பண்ணிப்பேல. நீ வர வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கிக்கிறேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். Cheers. Cheers. என்னை பற்றி என்ன நினைக்கிற நீ? ஜஸ்ட் டிஸ்கிரைப் மீ. என்ன திடீர்னு? சும்மா சொல்ல. ரொம்ப அழகான போல்டான பொண்ணு, பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிற. என்ன கொஞ்சம் திமிரு பிடிச்சவ? சும்மா சொன்னேன். உண்மைதான், கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான். ஆனால் எனக்குள்ள அழகான அன்பான ஒரு பொண்ணு இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து கொன்னுட்டாங்க. மனசு விட்டு போயிடுச்சு. இப்போல்லாம் எந்த ஃபீலிங்ஸுமே இல்லை. என்னாச்சுமா? சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா செப்பரேட்டட். அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட்
அப்பானால நானும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதனாலே பசங்க மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. இருந்தும் நான் ஒரு லவ் பண்ணேன். ஆனால் அந்த பையனுக்கு என் மனசை விட உடம்பு தான் பிடிச்சிருந்துச்சு. ஆசை முடிஞ்ச உடனே அவனும் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம்தான் இந்த மாடலிங். இங்கே மட்டும் என்ன, எங்கே போனாலும் அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். இதனாலே எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? பட் ஐ ஸ்டில் ஒர்க் ஹார்ட். சம்டைம்ஸ் ரொம்ப லோன்லியாக இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் யோசிச்சாலே பயமாக இருக்குது. மிஸ் இந்தியா ரியா அழலாமா? ம், நான் தான் இருக்கேன்ல. ம் ம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் ஏன் உன்னை வீட்டில் விட்ட தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததும் உன்கிட்ட ஏதோ இன்னசென்ஸ் தெரிஞ்சது. நீ என்னை ஏமாற்ற மாட்டேன்னு தோணுச்சு. ஏமாற்ற மாட்டேன்ல? நீ ஏன் ரியா? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் பொண்டாட்டி மிஸ் இந்தியா ஆக போறா. என்ன சொன்ன? மிஸ் இந்தியா